ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா திருச்செந்தூர் சௌகார்த்திகா சுவாமிநாதன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன்மா. சந்தோஷம் மேம். பொதுவாவே நம்ம வாழ்க்கையில நம்ம சொல்லுவோம், பக்கம் மட்டும் போகாத, ஆகவே ஆகாது, என்ன பண்ணாலும் ஏழாம் பொருத்தமா இருக்கு அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இது ராசிகளுக்குள்ளயும் இருக்கா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. இது ராசிகளுக்குள்ளயும் இருக்கா மேம்? இந்த ராசி இந்த ராசிக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. சோ 6ஆம் இடம் 8ஆம் இடம்ன்றது கொஞ்சம் உங்களுக்கு ராசியில இருந்து 6வது இடம் 8வது இடம்ன்ற ராசிக்காரர்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் கண்டிப்பா. ஒருவேளை அவங்களே நம்மளோட லைஃப் பார்ட்னராவும் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவும் இல்ல நம்மளோட பிசினஸ்ல பார்ட்னராவும் வந்துட்டு அப்ப என்ன ஆகும்? அதாவது லவ் மேரேஜ் பண்றவங்க தான் மோஸ்ட்லி பொருத்தம் பார்க்காம பண்ணுவாங்க. சில பேருக்கு அதுல நம்பிக்கையும் இல்ல. எல்லாமே மாற்றக்கூடிய விஷயங்கள் தான். நம்ம வந்து கடவுள் வந்து கும்பிடுறது நம்ம ஒரு நம்பிக்கையில கும்பிட்டு இருக்கோம் இல்லையா? கண்டிப்பா. சோ அவரால எதனாலும் மாத்த முடியும். இந்த கிரகங்கள்லாம் தாண்டி இந்த சண்டை சச்சரவு, இப்ப கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், இந்த பிசினஸ் பார்ட்னர்ஸ்குள்ள ப்ராப்ளம்ஸ், இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டைகள், இது எல்லாமே சில விஷயங்கள் வழிகள் இருக்கும் அவங்களுக்கு மாத்தி அமைக்கிறதுக்கு. ஆனா சரியான நேரத்துல அது கண்ணுல புலப்படும் போதோ இல்ல நம்ம யாராவது உணர்த்தும் போதோ அதை நம்ம செஞ்சுட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். கண்டிப்பா மேம். ஒவ்வொரு ராசிக்கும் ஆகாத ராசிகள் என்னென்ன, ஒருவேளை அவங்களே உங்களோட வாழ்க்கை துணையா அமைச்சிட்டா அவங்க கிட்ட இருந்து எப்படியான விஷயங்களை நம்ம பண்ணி ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள போலாம் அப்படிங்கறத பாக்கலாம். கண்டிப்பா ரிஷப ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் கிட்ட மட்டும் போகாதீங்க, திருமணமும் பண்ணிக்காதீங்க, டோட்டலா உங்க வாழ்க்கையே முடிஞ்சிரும்னா என்னென்ன ராசிகள்? வாழ்க்கையே முடியும்ன்றதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தைன்னு இருக்கிறேன். ஓகே. ரிஷபராசிக்கு பொதுவா விருச்சிகம் பொருந்தாத ராசி, சிம்மமும் பொருந்தாத ராசி தான். கும்பம் பொருந்தாத ராசி. பொருந்தாத ராசி. ரிஷபம் வந்து சுக்கிரனோடது. சோ விருச்சிகம் வந்து செவ்வாயோடது. சோ பகை. அதனால அவங்களுக்கு மேட்ச் வந்து ஆக மாட்டாங்க. பினான்சியல் விஷயத்துல வந்து நிறைய பிரச்சனை வரும். கல்யாணம் ஆனா வாக்குவாதங்கள், எமோஷனல் இம்பேலன்ஸ், ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், இதெல்லாம் வரும். சிம்மம் கிட்ட வந்து என்ன ப்ராப்ளம்னா அவங்க ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா இருப்பாங்க, வீட்லயும் அதை காமிப்பாங்க. சோ அதுக்கு ஏத்த ராசி ரிஷபம் கிடையாது. பிகாஸ் ரிஷபம் இஸ் ஸ்லோ இன் நேச்சர். they'll do some everything very slow and with பொறுமையா போவாங்க. இவங்க வந்து கொஞ்சம் இப்போ சிம்மம்லாம் பார்த்தா கொஞ்சம் வேகமா பண்ணணும். அவங்களோட இதுக்கு வந்து இவங்க அதே மாதிரி ரிஷபம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலா யோசிப்பாங்க. பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து ரொம்ப எவ்வளவு படிச்சிருந்தாலும் அந்த பழைய காலத்துல உள்ள அந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. பாரம்பரியமா. பட் இந்த சிம்மமா இருக்கட்டும் விருச்சிகமா இருக்கட்டும், they have modern thoughts. சோ அப்போ நிறைய கிளாஷ் வரும், ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ இவங்களே வந்து பிசினஸ் பார்ட்னர்ஸா வந்துட்டாலுமே பிரச்சனை தான். கண்டிப்பா. மிதுனம் அவங்க எல்லாம் வந்துட்டாலுமே கொஞ்சம் கஷ்டம்தான். அதுல இருந்து இது எப்படி கொண்டு வரணும்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஆல்ரெடி அவங்க பார்ட்னர்ஸ் வந்து அதே இதுலதான் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது, கொஞ்சம் பேஷன்ஸோட இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரிஷபராசிக்காரவங்க வந்து அப்படி பண்ணக்கூடிய விஷயங்கள். எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அவங்கள. ரிஷபம் வந்து they'll be very like ஒரு ரொம்ப அமைதியா இருந்துருவாங்க, எதையுமே வெளிப்படுத்தாம இருப்பாங்க. ஆமா. அப்போ அவங்களுக்கா புரியணும்னா நம்ம கிரகங்கள் வந்து நமக்கு ஏத்த ராசிக்காரவங்களாம் அவங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. அதுதான் விஷயம். the difference is this. சோ தானா புரியணும் அப்படின்னா அது புரியாது. அதே மாதிரி பினான்சியலா ஓப்பனா இருக்கணும். நம்ம கிட்ட என்ன கேபிட்டல்ல என்ன போயிட்டு இருக்கு, என்ன டர்ன் ஓவர் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த டிரான்ஸ்பரன்சி இருந்தாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வராம தடுத்துடலாம். அதே மாதிரி ஸ்பேஸ் கொடுக்கணும் அவங்களுக்கும். இப்போ லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி, இல்ல பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி. சப்போஸ் இந்த ராசிக்காரவங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து அவங்களுக்கான அந்த இடத்தையும் எடுத்து கொடுக்கணும். கொஞ்சம் பினான்சியல் டிசிப்ளினை வந்து அவங்க வளர்த்துக்கணும். கண்டிப்பா மேம். ஒருவேளை நம்ம சொன்ன மாதிரி இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் அவங்க கூட டிராவல் பண்ற மாதிரியான ஒரு நிலை வரும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் இவங்க பண்ணலாம்? கோவில்களுக்கு போறதா இருக்கட்டும், இல்ல ஏதாவது பரிகாரங்களா இருக்கட்டும், என்ன பண்ணலாம்? அம்மன் வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு ரிஷபத்துக்கு.
அதே மாதிரி பிரதோஷ காலத்துல நந்திக்கு அபிஷேகம் கொடுக்கறது, அபிஷேகத்துக்கு கொடுக்கறது, அருகம்புல் வாங்கி கொடுக்கறது, நந்திக்கு போய் பண்றது எல்லாம் ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். பொதுவாவே வந்து சுக்கிரன் ரிஷபம்னா ஒயிட் கலர் வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு கோவிலுக்கு போய் வெள்ளை பொருட்கள் தானம் கொடுக்கறது, அதெல்லாம் பண்ணா ரொம்ப விசேஷமான பலன் கிடைக்கும். வெண் சந்தனம் வந்து நெத்தியில வச்சுக்கலாம். அவங்க அரிசி தானம் பண்ணலாம். அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமைக்குன்னு சில ஹோமங்கள்லாம் இருக்கு, அதை பண்ணலாம். தாம்பூலம் தானமா கொடுக்கலாம். அதாவது ஒரு வெத்தலை பாக்கு பழம் பூ ₹1 என்னென்ன வைக்க முடியுமோ அதுல வச்சு ஒரு வளையல் அப்புறம் மங்கள பொருட்கள் எல்லாமே வச்சு தானம் ரொம்ப சிறப்பா இருக்கும் வாழ்க்கை. கண்டிப்பா உங்க வாழ்க்கை வந்து ரிஷபராசிக்கு சுபிக்ஷமா இருக்கும் எப்பவுமே. சோ முருகன் அருளால எல்லாமே நல்லதே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். நன்றி மேம்.